ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நமக்கு என்ன வீடியோனா, பலூனுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம். அதெல்லாம் ஓபன் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பரிசு கிடைக்கும் அதை ட்ரை பண்ண போறாங்க. இதான் இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வாங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ முதல் கண்டஸ்டன்ட் யாரு நம்ம வீடியோக்கு? இளவரசன். அவருக்கான பலூனை தேர்ந்தெடுக்க போறாரு. போங்க தேர்ந்தெடுங்க. அந்த பலூனில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ரமேஷ் வாங்க, அந்த பலூனை உடச்சு விடுங்க. வாங்க மக்களே, இன்னைக்கு இவருக்கு என்ன பரிசு கிடைக்கும் பார்க்கலாம். ரொம்ப ஆர்வமா இருக்கு. எடுங்க எடுங்க பார்ப்போம். மக்களே, இவருக்கு கேமராக்கு மேல காமிங்க. மக்களே, இவர்தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்க. ஐயோ, முதல்ல 200 ரூபாய் எடுத்துட்டாங்களா? உங்களுக்கு இந்த ஃபீல் எப்படி இருக்கு சொல்லுங்க. அவருக்கான பரிசை கொடுத்துருவோம். ஹாய் நண்பர்களே, அவர் ஜெயிச்ச அவரோட பரிசு தொகை 200 ரூபாய் அவருக்கு அன்பளிப்பா கொடுக்குறோம். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கப்ப? சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. என்னத்தல ஊத்துறீங்க, பேசவே மாட்டீங்க. ஹலோ, நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் யாருடா? அவர் பேர் என்னங்க? பரத் 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 வராரு. வாங்க பரத், சொல்லுங்க. நீங்க எந்த பலூனை சூஸ் பண்ண போறீங்க? போங்க போங்க, சூஸ் பண்ணிட்டு வாங்க. அவர் மங்களமா மஞ்சள் கலர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க எடுத்து அதை உடைச்சு விடுங்க. நினைக்கிறேன். இருங்க, அதை ட்ரை பண்ணி பாத்துறோம். என்ன விழுவும் நினைக்கிறீங்க? சிக்கன் குப்ரே விழுவுன்னு அவர் நினைச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நினைச்சது விழுவுன்னு எல்லாம் பண்ணிக்கோங்க. எடுங்க எடுங்க எடுங்க, என்னன்னு பாப்போம். அவருக்கு செவனப் கேன் விழுந்துருக்குங்க. செவனப் விழுந்துட்டா? அவர் நினைச்சதை விட்டு 4 மீட்டர் தள்ளி கிடைச்சிருக்குங்க. ஐயோ, இதுதான் விழுந்திருக்கா? இங்க பாருங்க, அவருக்கு கிடைச்ச பரிசு பாருங்க என்ன விழுந்திருக்குன்னு. செவனப் விழுந்திருக்குங்க. நீங்க மாணவர் நல்லா எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க நினைச்ச கொக்கரே கிடைக்காம உங்களுக்கு இந்த செவனப் கிடைச்சிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கா? அவர் மனசார எது கிடைச்சாலும் ஏத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி மனசோட எல்லாரும் வந்து விளையாடுங்க. சரி, இந்தாங்க, அவருக்கே கொடுத்துருங்க. செவனப் கொடுத்துருங்க. அவர் உடைச்சு இங்கனே குடிச்சிடணும். இந்தாங்க அவரோட பரிசு செவனப். இந்தாங்க அவங்களோட செவனப் வச்சுக்கோங்க. உடைங்க உடைங்க, உடைச்சு குடிங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல சத்தமா சொல்லுங்க. வீடியோ பார்த்து சொல்லுங்க. குடிங்க குடிங்க. கான்டெஸ்ட் இப்ப ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்க, ஜெயக்குமார். ஜெயக்குமார் வாங்க வாங்க வாங்க, ஜெயக்குமார் வாங்க. நீங்க மக்களே அவரை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். ஒரு பெரிய காதல் மன்னனா இருப்பாரு. அவர் டி-ஷர்ட் நல்லா பாருங்க, மை லைஃப் லைன் போட்டு ஹார்ட் சிம்பிள் எல்லாம் போட்டுருக்காரு. டேய் எஸ்ஆர்ரா, லவ்வாடா. பாருங்க அவரோட சிரிப்புலே தெரியுது அவரோட ஆளுன்னு. கேட்டு பாருங்க, என்ன சொல்லுங்க, மக்களை பார்த்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க அண்ணன் டேஸ்ட் அத எஸ்ல ஆரம்பிக்க போறீங்க. போங்க ஜெயக்குமார், உங்களுக்கான பலூனை தேர்ந்தெடுங்க. நீங்களே அடா, இவரும் மஞ்சள் கலரே சூஸ் பண்ணியிருக்காரு. அதில் என்ன இருக்குன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க எங்களுக்கு. சடன்னு உடச்சி விடுங்க ரமேஷ். எடுங்க எடுங்க பார்ப்போம் அது என்ன இருக்குன்னு. அவருக்கு கிடைச்ச பரிசை பாருங்க மக்களே. தக்காளி. அவர் தக்காளி சாப்பிட்டு தெம்பாக போறாரு. தக்காளியா? எடுத்து கொடுங்க ரமேஷ் அவருக்கு. உங்க மனநிலைமை எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா வரீங்களா? வெறியா இருக்கு. தக்காளியை பார்த்து ஏன் உங்களுக்கு வெறுப்பாகுது? தக்காளி ஒரு நல்ல வெஜிடபிள் தானே, அது உடம்புக்கு சத்தான பொருள் தான், நீங்கள் சாப்பிடலாம். அது நல்லா இருக்காது, அதனால எனக்கு பிடிக்காது. எப்படினாலும் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்களே, அதை நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். ரமேஷ், தக்காளி பழத்தை எடுத்து கொடுங்க அவருக்கு. அவங்களோட பரிசை இப்போ நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த நீங்கள் ஜெயிச்ச தக்காளி பழம் உங்களுக்கு. சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. தக்காளி பழத்தை சாப்பிடுங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்லாம். கடிச்சு எடுத்துட்டாருங்க. மக்களே, நம்மளோட போட்டி இப்போ விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அடுத்த கண்டஸ்டன்ட் நம்ம கூப்பிடலாம். அவரோட பேரு பரணியப்பன். இவரை பாருங்க, இவர் தாங்க நம்ம டீம்லயே கொஞ்சம் ஹெய்ட்டான பிளேயரு. இவர் சொல்லுங்க. நீங்க எந்த பலூனை செலக்ட் பண்ண போறீங்க? உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு? ஆரஞ்சு கலரா? அதை எடுத்துட்டு வாங்க பார்ப்போம். எடுத்துட்டு வந்துட்டாரு ரமேஷ். ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு நல்லதா விழுவும்னு நினைக்கிறேன். நீங்க உடைச்சு விடுங்க ரமேஷ், அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். எங்களுக்கே ரொம்ப ஆர்வமா இருக்கு உள்ள என்ன இருக்குன்னு. எடுங்க எடுங்க எடுங்க. பாருங்க அவர் நினைச்ச மாதிரிக்கே அவருக்கு ரொம்ப அவசியமான பூஸ்ட் கிடைச்சிருக்கு.
இருக்குங்க அவருக்கு. எனர்ஜியா இருக்காருங்க இவர். உயரமான மனிதருக்கு ஏத்த மாதிரி. மக்களே இப்பொழுது அவருக்கு விழுந்த பரிசு பூஸ்ட் இப்ப நம்ம அவருக்கு கொடுக்க போறோம். இந்தாங்க பூஸ்ட் சாப்பிட்டு நல்லா வளருங்க, ஜாலியா இருங்க, ஆரோக்கியமா இருங்க. மக்களே இப்ப நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்தி. அவர் எனக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் பாருங்க, அவர் பாடியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எங்க டீம்லயே அவர் தான் பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர். எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் பெரிய பரிசா தான் இதுல வருவாருன்னு நினைக்கிறேன். இருக்கிறதுல இப்ப வரைக்கும் 2 பரிசு தான் பெருசு. அது நல்ல பரிசு அவர் எடுப்பாருன்னு நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு சொல்லுங்க. நீங்களா உங்க தேவையான பலூனை தேடி எடுத்துட்டு வாங்க. கலர் சொல்ல மட்டும் போனோம். அவருக்கு பிடிச்ச கலரையே அவருக்கு சொல்ல முடியல. இவர் ஒரு ஸ்ட்ரென்த்தான ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு வேற நீங்க சொல்லிட்டீங்க. ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ரமேஷ்? ரமேஷ் அவர் எடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த கலரை நீங்க உடைச்சு விடுங்க பாப்போம் என்ன இருக்குன்னு பாப்போம். உங்களுக்கு என்ன விழுவும் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு என்ன வெங்காயம் விழுவுங்க. அவர் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனா இருந்தாலும் அவர் வெங்காயத்து மேல ஆசை காமிச்சிருக்காரு. அவருக்கு என்ன விழுவுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. உடைச்சு விடுங்க ரமேஷ் பாப்போம். மக்களே இப்ப உடைச்சு பார்க்க போறோம். உள்ள என்ன இருக்குன்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எடுங்க என்ன இருக்குன்னு பாப்போம். ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு கண்டிப்பா நல்லதா தான் விழுகணும். பிஸ்கட் விழுந்திருக்குங்க அவருக்கு. ஐயோ இவர் சாப்பிட மாட்டாரே. பிஸ்கட் விழுந்து. அவர் வெங்காயம்ல கேட்டாரு, பிஸ்கட் விழுந்துருச்சு, சாப்பிட மாட்டாரே. அவர் கேட்டது என்னமோ வேற, அவர் விழுந்தது என்னமோ வேறங்க. ஆனா அவரோட ரியாக்ஷன் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க, பிஸ்கட் விழுந்தது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் சத்தான பொருளால அதை ஏத்துக்கலாம்னு பாக்கேன். அப்படியா? பரவாயில்ல. ஆனா நீங்க கிடைச்ச நீங்க கேட்ட வெங்காயம் கிடைக்கல, உங்களுக்கு வருத்தமா இல்ல? வருத்தம் தான் இருக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, அடுத்த தடவை கண்டிப்பா. ஆனா வருத்தத்தையும் எங்கால சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு பாருங்க. அந்த இடத்துல தாங்க நிக்காரு அவரு. மன தைரியத்தை வெளிப்படுத்தி இருக்காருங்க. மக்களே இப்ப அவரோட பிஸ்கட் பரிசா விழுந்த பிஸ்கட்டை அப்ப அவர் கொடுத்துடலாம். இந்தாங்க சாப்பிட்டு ஜாலியா இருங்க. எடுத்து சாப்பிட்டு பாருங்க, ஒரு ரியாக்ஷன் சொல்லுங்க. சாப்பிடுங்க, பிஸ்கட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ கடிச்சு எடுக்கிறத பாருங்க. அவரு எந்த லெவலுக்கு இருக்காருன்னு பாருங்க. கையிட்டே நான் பிரிச்சு எடுப்பாருன்னு பார்த்தேன், வாயிட்டு கடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. இவரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்னு சொல்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டாருங்க, அவ்வளோதான். போயிட்டு வாங்க. நீங்கள் ஆம்ஸை காட்டி வேஸ்ட்டு தாங்க. கொஞ்சமாவது கைட்டு கிழிப்பீங்கன்னு பார்த்தா வாயிட்டு கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு அவரு. அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு ரமேஷ் சொல்லுங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யாருன்னா சூர்யா டான். பாப்பா அவர் எப்படி வராருன்னு. வாங்க ஸ்டேஜ்க்கு வாங்க. டான் 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 டான். மக்களே இப்போ நம்ம வந்து அவர் என்ன வேணும்னு கேட்கலாம். உங்களுக்கு என்ன இதை பரிசு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எதுனாலும் ஓகேனா. எது விழுந்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல. நம்ம வந்த கண்டஸ்டன்ட்ல இவர் மட்டும்தான் எது விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. மிச்சம் எல்லாரும் ஒரு பொருள் ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்கு வர பொருள் கிடைச்சது. இவர் மட்டும்தான் அந்த பொருள் எனக்கு எந்த பொருள் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு இருக்காரு. இவருக்கு என்ன விழுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா இதில் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். போங்க நீங்க பலூனை செலக்ட் பண்ணுங்க. சூர்யா டான் ஸ்கை ப்ளூ கலர் செலக்ட் பண்ணியிருக்காருங்க. அவர் டிஷர்ட்டும் அதே கலர் தான், அவர் எடுத்த பலூனும் அதே கலர் தான். அவர் மூஞ்சில தன்னோட சிரிப்பு பார்க்குறோம். இதுலேயே தெரியுது அவர் தான் நல்ல பரிசு தான் அவர் விழுகுன்னு. பார்க்கலாம் என்ன விழுகுதுன்னு. உடச்சி விடுங்க ரமேஷ் பார்ப்போம். ஐயோ அந்த பலூனே ஒழுங்கா கிளிய மாட்டாக்கா. அவர் வேற சொல்லவும் பலூனே பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சூர்யா டானுனால அவ்வளோ பவர் இருக்குது. அவருக்கு பரிசா வெங்காயம் விழுந்திருக்கு. வெங்காயம் சூர்யாக்கு அவருக்கு கிடைச்ச மாதிரி வெங்காயம் விழுந்திருக்கு. அவர் எது விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாரு. அவருக்காக வெங்காயத்தை நம்ம பரிசா கொடுத்துடலாம். வெங்காயம் பரிசா வந்ததுக்கு உங்களுக்கு மனநலம் என்ன சொல்லுங்க. கார்த்தி எப்படி ஆசைப்பட்டாரு இந்த பரிசு அவர்கிட்ட விட்டோம்னு நினைக்கிறேன். அப்போ அவருக்கே கொடுத்துருவோம். வாங்க கார்த்தி வாங்க பாப்போம். அதெல்லாம் கிடையாது. நீங்க பரிசு சாப்பிடணும். நீங்க சாப்பிடணும். ஓம் பரிசா இருங்க அப்படியே நான் ரொம்ப கஷ்டம். கார்த்தி உங்களுக்கான பொருளை நீங்க சாப்பிட்டதுனால சூர்யாவே அதை சாப்பிடட்டும். சாப்பிடணும். சாப்பிடுங்க சூர்யா, சாப்பிடுங்க. சூர்யா நீங்க சாப்பிடுங்க, கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். ஐயோ சாப்பிடுங்க சூர்யா, சாப்பிடுங்க. கடிச்சதை எடுத்து காமிங்க. நான் கடிச்ச இடத்த காமிக்கணும், பார்க்கணும். நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாருங்க சூர்யா. கடைசியாக நாங்க 2 பேர் மட்டும் எடுக்க போறோம். வாங்க ரமேஷ், ஆளுக்கு ஒன்று எடுக்கலாம். வாங்க வாங்க எடுக்கலாம். மக்களே நம்ம வந்து ரோஸ் கலர் பலூன் எடுத்துறோம். நம்ம வெள்ளை எடுத்துறோம். சமாதான கொடியா இருக்குது. வாங்க வாங்க ஓபன் பண்ணுவோம். வாங்க உடைச்சு பாப்போம் உள்ள என்ன இருக்குன்னு. உடைச்சு பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. வாங்க எடுத்து பாப்போம் என்ன இருக்குன்னு.
ஸோ சேட். எனக்கு இஞ்சி விழுந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு என்ன விழுந்திருக்கு ரமேஷ்? மக்களே நமக்கு சிக்கன் 65 குர்குரே விழுந்திருக்கு மக்களே. ஐயோ, நம்ம ரொம்ப சந்தோஷம் மக்களே. வாங்க மக்களே, நமக்கான பனிஷ்மெண்ட்டை நம்மளே எடுத்துக்கிடுவோம். இஞ்சியை கடிச்சே ஆகணும். நான் கடிக்கேன் பாருங்க. ரொம்ப கோரமா இருக்கு மக்களே. பாவம், நிலைமை ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இன்னைக்கு நமக்குள்ள பேச ஓபன் பண்ணி பார்க்கலாம். இவர் தாங்க ரொம்ப சந்தோஷமா ஓபன் பண்ணுதாரு. பாருங்க மக்களே, நமக்கு சின்ன வயசுல இப்ப குர்குரே கிடைச்சிருக்கு. நம்ம எதிர்பார்க்கல கொஞ்சம் கூட. இதெல்லாம் சின்ன வயசுல நாங்க விரும்பி சாப்பிடுவோம். கடைக்கு ஸ்கூலுக்கு போகல, இப்பதான் திரும்ப வாங்கியிருக்கோம் நம்ம. குர்குரே விட இஞ்சி தாங்க நல்லது. அதனால நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். அவர் வந்து தீங்கான பொருளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலுமே அவர் தீங்கான பொருளை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நான் இஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதுதான் ரொம்ப ஆரோக்கியமான பொருள். மக்களே, குர்குரே சின்ன வயசுல எல்லாரும் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க. இது சும்மா பண்ணுக்காக மட்டும் சாப்பிடுங்க. உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வருஷத்துல சாப்பிடுங்க. சும்மா எப்பவுமே ரெகுலராக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மஞ்சக்காமலை போன்ற பெரிய பெரிய நோயெல்லாம் வரும். பார்த்துக்கோங்க, டெய்லி சாப்பிடாங்க, உடம்புக்கு நல்லது இல்லை, ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும். நம்ம வீடியோக்காண்டி தான் இந்த மாதிரி பொருளெல்லாம் ஆமாம் யூஸ் பண்ணுறோம். மித்தபடி வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து டெய்லி வாங்கி சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறாங்க. உங்கள் குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்காதீங்க. அவங்க ஆசைப்பட்டு கேட்பாங்க, அதுக்கான வேறு பொருள் வாங்கி கொடுங்க. ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் மாதிரி பொருள் வாங்கி சாப்பிட கொடுங்க. இந்த மாதிரி பொருளை வாங்கி கொடுக்காதீங்க கடையில். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, மறந்துடாதீங்க. இந்த மாதிரி டெய்லி கண்டென்ட்ஸ் போட்டுகிட்டே இருப்போம். நம்ம சேனல் குட்டி சேனல் தான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் சேனலை வளர்த்துறது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். நம்மளோட புள்ளிங்கோ சிவகாண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களும் அவங்களுக்காண்டி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.